முதல்ல கேபி சுந்தரம்பாள் வாய்ஸ். இப்போ அவரே ஒரு 25 வயசுல பாடுவார். எந்த ஒரு மேடையிலையும் இந்த பாடல தனி நபரை யாரும் பாடல. அந்த சிறப்புக்கு சொந்தக்காரர் சம்சிதம் அவர்கள் அந்த பாடலை வழங்குகிறார். கள்ளு உள்ளமை துவித்து மேலே இணைக்கும் கல்யாண மாலை. கள்ளு உள்ளமை துவைத்து மேலே இணைக்கும் கல்யாண மாலை. கள்ளு உள்ளமை துவைத்து மேலே இணைக்கும் கல்யாண மாலை. இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் அன்று. இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் அன்று. கடவுள் வைத்து வைத்து மேலே இணைக்கும் கல்யாண மாலை. நான் ஒரு விடலகமே, இன்று நான் ஒரு கதை சொல்வேன். ஓங்கிய பெரும் காடு, அதில் உயர்ந்த ஒரு ஆலமரம். ஆலமரத்திலே அந்த அற்புத வனத்திலே அவன் கிளியில் ஒன்று பெண் கிளியில் ஒன்று அங்கேயும் ஆசை உண்டு. அதில் ஒரு பெண் கிளி அதனிடம் ஆண் கிளி இரண்டுக்கும் மயக்கம் உண்டு. கடவுளமை துவைத்த மேடை இணைக்கும் கல்யாண மாலை. கொட்டும் முழக்கங்கள் கல்யாண மேளங்கள் கொண்டாட்டம் கேட்டதம்மா. ஆசை விமானத்தில் ஆனந்த மேகத்தில் சீர்கொண்டு வந்ததம்மா. தேன்மொழி மங்கையில் யாழிசை வீதி கிடந்து முருகன் போனதம்மா. சிங்கார காலோடு சங்கீத தந்தைகள் சந்தோஷம் பாடுதம்மா. கடவுளமை துவைத்த மேடை இறைக்கும் கல்யாண மாலை. வந்து கல்யாணத்தின் பார்த்து வாழ்த்தொன்று கூறுதம்மா. காண்பிட்டு பிள்ளைகள் போல் வந்த முயல்கள் ஆங்கிலம் பாடுதம்மா. பண்பான வேதத்தை கொண்டாடும் மான்கள் மந்திரம் ஓதுதம்மா. மங்கல்யம் தந்துனானேன மம ஜீவன ஏதுனா சங்கே வத்னாமி சுமகே சங்கீகதனா சதம். பண்பான வேதத்தை கொண்டாடும் மான்கள் மந்திரம் ஓதுதம்மா. பல்லாக்கு தூக்கிடும் பரிவட்ட யானைகள் பல்லாண்டு பாடுதம்மா.
கடவுள் அமைத்து வைத்த மேடை இணைக்கும் கல்யாண மாலை. ஒரு கிளி கையோடு ஒரு கிளி கை சேர்த்து உறவுக்குள் முளையுதம்மா. உல்லாச வாழ்க்கையை உறவுக்கு கொடுத்திட்டு ஒரு கிளி ஒதுங்குதம்மா. அப்பாவியான் கிளி தப்பாக நினைத்தது அப்போது புரிந்ததம்மா. அது எப்போதும் கிளி அல்ல, தினக்கு தவறைதான் இப்போது தெரிந்ததம்மா. கடவுள் அமைத்து வைத்த மேடை இணைக்கும் கல்யாண மாலை. இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் அன்று. இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் அன்று. கடவுள் அமைத்து வைத்த மேடை இணைக்கும் கல்யாண மாலை. நன்றி நன்றி. சன்சிங்கர் ஒரு தடவை போனோம். ஒரு கச்சேரி முடிச்சுட்டு நான் தான் கூட்டு போனேன். புதுக்கோட்டை தாண்டி போகும்போது பாட்டை பார்த்தோன்னே அது ஞாபகம் வருது. அதில் நாதஸ்வரம் வாசிச்சா தெரியுமா? அங்கே வந்து நடுவர்கள் ஆச்சரியப்பட்டு எப்படி வாயில நாதஸ்வரம் அப்படியே தத்துருவம் வாசிக்கிறேன்ட்டு 3 முறை திரும்ப திரும்ப பாட சொன்னாங்க. போகும்போது கூட ஒரு சம்பவம் நடந்துச்சு. விடிய காலைல 3 மணி புதுக்கோட்டையிட்டு போகும்போது என் வண்டி பஞ்சர். வீல காரை கழட்டணும், ஜாக்கி வச்சு கழட்டுறேன். இவர்கிட்ட லைட்டுக்கு ஃபோனை கொடுத்து டயரை பார்த்து அடிங்க அப்படின்னா இப்படியே அடிச்சிட்டு இருக்காரு ஏதோ ஒரு பக்கம். எனக்கு பாருங்க யோசிக்க தெரியல, அவருக்கு டயர் எங்கே இருக்கும் அப்படின்னு. அவர் டயரை பார்த்து அடிக்கிறதுக்கு, டயரை பார்த்து அடிக்க சொன்னா எங்கே அடிச்சுக்கிட்டு பிடிச்சிட்டு அவரை. அந்த சம்பவம் ஞாபகம் வந்துச்சு. அதுக்காக இப்போ அவரை சாரி கேட்டுக்கிறேன்.